அத்தியாயம் 17 யசா பேரரசின் சட்டம். செங்கிஸ்கான் மங்கோலியாவின் பெரும்பகுதியை தனது குடையின் கீழ் கொண்டு வந்த பிறகு அவன் ஒரு மாபெரும் நிர்வாகியாக மாற வேண்டியிருந்தது. வெறும் வாள் முனையால் ஒரு பேரரசை உருவாக்கலாம், ஆனால் சட்டத்தால் மட்டுமே அதை நிலைநிறுத்த முடியும் என அவன் நம்பினான். அவன் உருவாக்கிய அந்த மகா சட்டத் தொகுப்பிற்கு யசா என்று பெயர். இது ஒரு மர்மமான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த சட்டத் தொகுப்பாகும். இந்த காலகட்டத்தில் செங்கிஸ்கான் எழுதப்படாத பல விதிகளை முறையாக ஆவணப்படுத்தினான். அவன் ஒரு காலத்தில் எழுதப் படிக்கத் தெரியாதவனாக இருக்கலாம், ஆனால் அவன் அறிவுடையோர் சொற்களை மதிக்கத் தவறவில்லை. நைமன் பழங்குடியினரை வென்றபோது அங்கிருந்த ஒரு உய்குர் மொழி அறிஞரை தனது ஆலோசகராக நியமித்தான். மங்கோலிய மொழியை எழுத்து வடிவில் கொண்டு வர அவரே காரணமானார். யசா சட்டங்கள் அந்த எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டன. யசா சட்டங்கள் மிகவும் கடுமையானவை. பொய் சொல்பவர்கள், விபச்சாரம் செய்பவர்கள் மற்றும் திருடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அதே சமயம் இந்தச் சட்டங்கள் அனைவருக்கும் சமமானவையாக இருந்தன. ஒரு சாதாரண போர் வீரன் முதல் ஒரு இளவரசன் வரை அனைவரும் இந்தச் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். யாராவது ஒருவன் தனது விருந்தினருக்கு உணவு அளிக்க மறுத்தால் அவன் தண்டிக்கப்படுவான் என்ற சட்டம் மங்கோலிய விருந்தோம்பலை உலகறியச் செய்தது. மத சுதந்திரம் என்பது யசா சட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். செங்கிஸ்கானின் பேரரசில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தினர் மற்றும் ஷாமன் மதத்தினர் அனைவரும் தங்களின் மதத்தை அச்சமின்றி பின்பற்றலாம். செங்கிஸ்கான் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்கவில்லை, ஆனால் அவன் இயற்கையை தெய்வமாக கருதினான். மதங்களின் பெயரால் நடக்கும் சண்டைகளை அவன் இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்கினான். கல்வி மற்றும் அறிவியலுக்கு செங்கிஸ்கான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் வென்ற நாடுகளின் சிறந்த அறிஞர்களை, மருத்துவர்களை மற்றும் கலைஞர்களை தனது அவைக்களத்திற்கு அழைத்து வந்தான். ஒரு போர்வீரன் போர்க்களத்தில் வீரனாய் இருக்க வேண்டும், ஆனால் அமைதி காலத்தில் அவன் ஒரு குடிமகனாய் மதிக்கப்பட வேண்டும் என்று அவன் வலியுறுத்தினான். வணிகர்களுக்கும் பட்டுப்பாதை வணிகத்திற்கும் அவன் மாபெரும் பாதுகாப்பை வழங்கினான். யசா சட்டங்கள் வெறும் சட்டங்களாக மட்டுமல்லாமல் மங்கோலிய வீரர்களின் அடையாளமாய் மாறின. அவரது இராணுவத்தில் நிலவிய அந்த அசாத்தியமான கட்டுக்கோப்பிற்கு இந்தச் சட்டங்களே அடிப்படை. ஒரு மங்கோலிய வீரன் தனது உடை மற்றும் ஆயுதங்களைச் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். போரின் போது கொள்ளையடிக்கப்படும் பொருட்களை தனது தளபதியின் அனுமதியின்றி பிரித்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஒழுக்கம் செங்கிஸ்கானின் படையை உலகின் மிகச்சிறந்த இராணுவமாக மாற்றியது. செங்கிஸ்கான் தனது மகன்களிடம் கூறினான், நான் மறைந்த பிறகும் இந்த யசா சட்டங்கள் உங்களைக் காக்கும். நீங்கள் இந்தச் சட்டங்களிலிருந்து விலகினால் நமது பேரரசு சிதறிப்போகும். அவரது இந்த தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகள் வரை பலித்தது. செங்கிஸ்கான் வெறும் ஒரு போர்வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு மாபெரும் சட்ட மேதை மற்றும் நிர்வாகி என்பதை யசா உலகம் முழுவதற்கும் பறைசாற்றியது. அவன் உருவாக்கிய அந்தச் சட்டங்களின் நிழலில் ஒரு புதிய நாகரிகம் பிறப்பெடுத்தது.